கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமத்தந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகாபெரும் கிருபையினாலும் அவருடைய விலையேறப்பெற்ற இரக்கங்களினாலும் சகோதர சகோதரிகளாக கூடியிருந்து இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக நாம் தொடர்ச்சியாக வனாந்தர பிரயாணம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் பாராட்டின இந்த மாபெரும் கிருபைக்காக பிதாவாகிய தேவனுக்கு நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் நாம் யாவரும் ஏறெடுத்த வண்ணமாக, பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய இந்த ஒரு பாடம் எப்படிப்பட்டதாக அமையக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, அந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற தலைப்பின் கொண்ட அந்த ஒரு பாடத்திற்கு ஒரு முன்னுரையாக இந்த ஒரு நாளினுடைய ஒரு பாடம் ஒரு இன்ட்ரோவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத கூட நம்ம பகிர்ந்து கொள்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அப்போ இப்பேற்பட்டதான இந்த ஒரு பாடம் எதன் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறப்ப, நிச்சயமாக வேத வாக்கியங்களுடைய எழுத்துக்கள் மற்றும் நமது சகோதரர் ஆண்டன் ஃப்ரே அப்படிங்கிற சகோதரருடைய எழுத்துக்களினுடைய தியானத்தில் இருந்து தான் நம்ம இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற இந்த ஒரு பாடமானது நம்ம எடுத்திருக்கிறோம். இதில் ஆண்டன் ஃப்ரே சகோதரர் இந்த வனாந்தர பிரயாணத்திற்கு என்ன ஒரு பெயர் குறிப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர் வில்டர்னஸ் வாண்டரிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார். சரியான தமிழாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வனாந்தர அலைச்சல் அல்லது பயணம் அல்லது பிரயாணம் நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். அப்போ அப்பேற்பட்டதான விதத்தில் இந்த வனாந்தர பிரயாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய பாடத்திற்கு ஏற்புடையதாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு தலைப்பை நாம் ஏறெடுத்தவர்களாக தெரிந்து கொண்டதாக நாம் வைத்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்களும் நானும் எப்பேற்பட்டதான ஒரு இலக்கை கொண்டவர்களாக நம்ம வைத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்வதே நாம் ஒவ்வொருவருடைய இலக்காக நோக்கமாக சகலமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மிக 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 இன்றியமையாத ஒரு மாபெரும் ஸ்லாக்கியமாக இருக்கிறதுங்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ அப்பேற்பட்டதான விதத்தில் இந்த கிறிஸ்துவின் சாயலை அடையத்தக்கதாக நாம் வாழும் இந்த ஒரு காலப்பகுதியில் எந்தளவுக்கு தேவனுக்கு பிரியமான அவருக்கு ஏற்ற ஒரு ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, அப்பேற்பட்டதான அந்த ஒரு தருணத்தின் மத்தியில் தேவன் என்ன பண்ணக்கூடியவராக இருக்கிறார் நாம் பார்க்குறப்ப, பரத்திற்குரிய ஒரு மகிமை, பரத்திற்குண்டான ஒரு ஆளுகை நமக்கு கொடுப்பதாக அநேக வாக்குத்தத்தங்களின் மூலமாக நமக்கு அநேக ஆறுதல்களையும் தேர்தல்களையும் உற்சாகங்களையும் அவர் உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்போ கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்டு பரத்திற்குரிய ஆளுகை ஏழாம் கால சபைக்கு கர்த்தர் குறிப்பிட்ட விசேஷித்த எழுத்துக்களில் வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் எங்கள் அப்பாவோட சிங்காசனத்தில் எப்படி உட்காந்துருக்கிறேனோ அதே போல் எனது சிங்காசனத்தை உனக்கு தருவேன். அப்போ அப்பேற்பட்டதான ஒரு மாபெரும் ஒரு பரத்திற்குண்டான ஒரு சுதந்திரம், பரத்திற்குண்டான ஒரு ஆளுகைக்குள்ளாக நாம் யாவரும் கடந்து செல்ல போகிறோம். நமது ஓட்டத்தை தேவனுக்கு பிரியமான விதத்தில் ஓடி முடிக்கும் அந்த தருவாயில் நாம் விசுவாசிக்கிறோம். முன்பு ஓடி முடித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் நமக்காக அங்கே அந்த ஆளுகையை சுதந்திரிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. மகிமையில் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் கூட நமக்காக அவர்கள் அங்கே வாஞ்சியாக காத்திருக்கிறாங்க. அப்போ 1,44,000 பேரினுடைய மகிமை அங்கே பூர்ணமடையும் தருவாயில், ஓட்டம் நிறைவடையும் தருவாயில் அந்த பரத்திற்குண்டான அந்த சுதந்திரமானது அங்கே சபைஜனம் வகுப்பாருக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை வேத வாக்கியங்களிலும் சகோதரருடைய எழுத்துக்களிலும் நாம் தியானிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இப்பேற்பட்டதான இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு பரத்திற்குரிய ஒரு சுதந்திரத்திற்குள்ளாக பரத்திற்குண்டான ஒரு மகிமைக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய உங்களுக்கும் எனக்கும்
இந்த வேதாகமத்தின் அநேக பாடங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு உற்சாகம் மூட்டக்கூடியதாகவும் அநேக எச்சரிப்புகளை கொடுக்கக்கூடியதாகவும் அநேக பாடங்கள் கடந்த காலங்களிலும் நாம் வாழும் இந்த சமயங்களிலும் விசேஷித்த விதமாக நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற பாடம் கூட மிக 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 பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாகவும் அமைகிறது சகோதர சகோதரிகளே. அப்போ அப்பேற்பட்டதான விதத்தில் இந்த வனாந்தர பிரயாணத்திற்கே விசேஷித்தமான ஒரு வசன பகுதியாக நாம் எங்கே பார்க்கிறோம் அப்படின்னா 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனமானது நமது தொடர் வேத பாட வகுப்புகளிலிருந்தே நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசன பகுதிகள் வேற. வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகள் அவர்களுக்கு எப்படி அமைந்தது அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப திருஷ்டாந்தங்களாக அமைந்தது. முடிவின் காலத்தில், உலகத்தினுடைய முடிவின் காலப்பகுதியில் இருக்கிற நமக்கோ அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம், எச்சரிக்கையாக இருக்குது. திருத்தூதர் மொழிபெயர்ப்பில் பார்க்குறப்ப அறிவுரைகளாக இருக்கிறது. ஒரு அறிவு புகட்டத்தக்கதான ஒரு மாபெரும் ஒரு காரியம். அப்போ அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே நம்ம என்னதான் பார்க்குறோன்னா, எவைகளெல்லாம் யாருக்கு திஷ்டாந்தங்களாக அமைஞ்சுது? வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 11 வரையிலான வசன பகுதியில் தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:1 இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, எபிரேயருடைய புஸ்தகங்களில் நம்ம பார்க்கும் பொழுது மேகம் போன்ற திரளான சாட்சிகள், பழைய ஏற்பாட்டினுடைய முற்பிதாக்கள் அநேக திருஷ்டாந்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும், அநேக போதனைகள் கொடுக்கப்பட்டாலும், நமக்கு அதிகப்படியான மாபெரும் போதனைகள் எங்கவோ நமக்கு அமைய பெற்றிருக்குது. அப்படின்னா பரமக்கானானை நோக்கிய ஒரு பிரயாணத்தில் கடந்து செல்லக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நிழலான ஒரு கானானினுடைய பிரயாணம் செய்துட்ட மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணம் கூட மாபெரும் எச்சரிப்புகளையும் அறிவுரைகளையும் நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்குது. தேவனிடத்தில் இருந்தும் கர்த்தரிடத்தில் இருந்தும் அவர் விசேஷித்த பாதுகாப்பு, வழிநடத்துதல், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் அப்படிங்கிற கேட்டகிரியிலே என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கிரகாராதனைக்காரங்க இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா வேசித்தனம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பரீட்சை பார்க்கக்கூடியவர்களாக தேவனை முறுமுறுக்கத்தக்கதாக அநேக ஜனங்கள் வனாந்திர பிரயாணத்தில் மடிந்து போனார்கள். நிச்சயமாக நமக்கு தெரியும், வனாந்திர பிரயாணம் என்பது ஒரு நாள் பிரயாணம் அல்ல, 2 நாள் பிரயாணம் அல்ல,
எத்தனை வருடங்கள் நிறைந்ததுங்க? 40 வருடம். இந்த 40 வருட பிரயாணங்கள் அது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, திஷ்டாந்தமாக இருந்தது. ஆனால் பரம கானானை நோக்கி இந்த முடிவின் காலப்பகுதியில் குதிங்கால் வகுப்பாராக ஓடக்கூடிய நமக்கு இது நிச்சயமாக மாபெரும் ஒரு அறிவு புகட்டக்கூடிய ஒரு பரம கானானுக்கு கூட்டி செல்லும் ஒரு துணை, ஒரு ஊண்டுகோலாக இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற பாடமானது நமக்கு அமைய பெற்றிருக்கிறது சகோதர சகோதரிகளே. அப்போ இது நம்ம வனாந்தர பிரயாணம்ங்கிற பேர் வைக்கிறோம். முன்னாடி அந்த ஆண்டன் ஃப்ரே சகோதரனுடைய எழுத்துக்கள் இருந்து வைக்கிறோம். ஒருவேளை இதற்கு வேறு ஏதாச்சும் பெயர் குறிப்பிடணும் அப்படின்னா, நம்ம வேதாமத்தில் குறிப்பிட்டிருக்கிறது பிரகாரமாக யாத்திரை ஆகமம். யாத்திரைனா என்னங்க? ஒரு பிரயாணம் பற்றின ஒரு ஆகமம், அதுதான் யாத்திரா ஆகமம். இது திருத்தின மொழிபெயர்ப்பில் என்ன வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, விடுதலை பயணம், விடுதலை பெற்று ஒரு பயணம், விடுதலை பயணம் திருத்தின மொழிபெயர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒருவேளை அடியே நடத்தலை, இதற்கு ஒரு பேர் வைங்க பிரதர். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்களாக கானான் தேசத்தை நோக்கிய அந்த ஒரு பிரயாணத்திற்கு ஒரு பேர் வைங்க பிரதர் அப்படின்னு ஒருவேளை என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, நம்ம என்னதான் பரிந்துரைக்கிறோன்னா விசுவாச பிரயாணம். ஏன்னா இவர்கள் கடந்து போகிற அநேக தருணங்களில் அவர்கள் மீண்டும் மீண்டுமாக பரீட்சிக்கப்படுவது அந்த விசுவாசத்தில் தான். அவர்கள் வழிவிலகி போவதும் அதே விசுவாசத்தில் தான், அடியனுடைய கருத்து. ஆனால் இது எங்கே துவங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கிய ஒரு பிரயாணமாகத்தான் நாம் இந்த ஒரு பிரயாணத்தை நாம் சற்று கவனம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த ஒரு தேசத்தை நோக்கிய ஒரு பிரயாணத்தை தான் நாம் இந்த நாளில் கூட வரும் காலங்களில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது ஒரு நிழல் பொருள் அடிப்படையிலான ஒரு பாடம். நிழல் பொருள் அப்படின்னா நிச்சயமாக நாம் பார்த்த பிரகாரமாக மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களின் மத்தியில் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்பேற்பட்டதான போதனைகள், எப்பேற்பட்டதான அறிவுரைகள், எப்பேற்பட்டதான எச்சரிப்புகள், எப்பேற்பட்டதான கடிந்துரைகள் நமக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்குது என்பதை நிழல் பொருளில் நாம் தொடர் பாடமாக நம்ம பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அதே நேரத்தில் இந்த நிழல் பொருள் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். நிழல் பொருள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு எல்லை வரம்பு இருக்குது. அந்த எல்லை வரம்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்கள், நிழலில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சம்பவங்கள் நிஜத்திற்கு எந்த அளவுக்கு பொருந்தி வரக்கூடியதாக இருக்கிறதோ அதை மாத்திரம் நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை அதில் இருக்கிற எல்லா சம்பவங்களுமே, நிழலில் இருக்கிற எல்லா சம்பவமும் 100க்கு 100% பொருளில் நிஜத்தில் அது காணப்படுமானா கண்டிப்பாக இல்லை. இதை நம்ம ஒருவேளை புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, ஒவ்வொரு நிஜத்திற்குமே நிழல் இருக்குங்க. நிஜம் எதுங்க, நிழல் எதுங்க? நிழல் தெரியும். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடைபெற்ற ஒவ்வொரு காரியமும் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு நிஜமாக அமைப்பெறுகிறது. அப்போ நிழலில் இருக்கக்கூடிய அனைத்து சம்பவமும் நிஜத்தில் இருக்காது. அதே போல் நிஜத்தினுடைய முழு தன்மையையும் நிழலால் வெளிப்படுத்தவும் முடியாது. இது ஒரு உதாரணம் நாம் பயன்படுத்தினோம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய கரங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு அளவுகோல் மூலமாக, ஒரு ஸ்கேல் அல்லது டேப் மூலமாக என்ன பண்ணிக்கங்கன்னா, கரங்களை விரித்தவர்களாக அளந்து கொள்ளலாம். அளந்து கொண்ட பின்பதாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெளிச்சம், அந்த டியூப்லைட்டுக்கு முன்னாடி போய் அதை நம்ம காண்பிக்கும் பொழுது அந்த நிழலினுடைய அளவை நம்ம அளந்து பாருங்களேன். ஒரு அளவு இருக்கும். சரி, அந்த டியூப்லைட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு போய் கரத்தை வைத்து அதிலிருந்து வரக்கூடிய நிழலை நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது அந்த வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த 2 நிழல்களுமே வித்தியாசப்படும். அதையும் தாண்டி நமது கரத்தினுடைய உண்மையான அளவானது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும்.
அப்போ நாம் இங்கே என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, நிஜம் நிஜமானது தான். அந்த நிஜத்தில் 100% பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அது நிழலில் காண்பிக்கப்படும் பொழுது அது அந்த 100%ஐயும் அது காட்டாது. சிலவற்றை அது என்னாக்கும் பார்க்கிறப்ப அது பொருந்தி வராததாக இருக்கும் என்பதை நாம் இங்கே புரியணும் சகோதர சகோதரிகளே. இப்போ சில உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, முதலாவது இந்த வனாந்தர பிரயாணத்தில் இருந்து நாம் பார்க்கலாமே. வனாந்தர பிரயாணத்தில் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக தேவனால் பயன்படுத்தப்பட்ட மாபெரும் இரட்சகர் மோசே. அந்த மோசே இஸ்ரேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி கூட்டி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த மோசேவினுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும், எல்லா காரியங்களிலும் பெரும்பாலும் யாரை அவர் அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னா, நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மோசே அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உதாரணம் நாம் சொல்லப்படும் பொழுது, மோசேவனுடைய 3 கட்ட நிலைமைகள் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 3 கட்ட நிலைமைகளை அடையாளப்படுத்தும். மோசே முதல் 40 வருடம் ராஜா வீட்டு கண்ணுக்குற்றி, சகல விஷயங்களிலும் கற்று தேர்ந்தவராக, ஞானவானாக, எல்லாவற்றிலையும் அவர் சிறந்த ஒரு ஞானவானாக விளங்குகிறார். அடுத்த ஒரு 40 வருடங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஆட்டின் மெய்ப்பன், அனுபவங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ளணும். அடுத்த 40 வருடங்கள் முன்னாடி பெற்றுக்கொண்ட 2 நிலைமைகள் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் கானான் தேசத்தை நோக்கிய ஒரு பிரயாணத்தை அவர் கூட்டிட்டு போகணும். இந்த ஒரு காரியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கிறப்ப அவரும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தாங்க. வசனம் சொல்லுகிற பிரகாரமாக தேவனுக்கு ஏற்ற சிற்பாச்சாரியாக இருந்தார். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா செல்லப்பிள்ளையாக இருந்தார். அப்பேற்பட்டதான ஒரு நிலைமை இருந்தது. அடுத்து அவருடைய 2ஆம் கட்ட நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறப்ப, பூமியில் பட்டப்பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்கின்ற வசனம் பிரகாரமாக கீழ்ப்படிதல் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அடுத்ததான வருகை, 2ஆம் வருகை, உலக ஜனங்களையும் விசேஷித்த விதமாக முதலாவது மெய்த்திருச்சபை ஜனங்களையும் தேவனுக்கு நேரான ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியை உருவாக்க அவர் பரம கானானை நோக்கி அவர்களை வழிநடத்தக்கூடிய காரியத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மோசே அந்த 3 கட்ட நிலைமைகளில் அவர் அடையாளப்படுத்தக்கூடியவராக இருந்துட்டாலும், மோசே ஒவ்வொன்றிலும் 40 வருஷம் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் 40 வருடம் இருந்தாரா அப்படின்னா இல்லை. அப்போ நிழல் தான், நிஜம் வேறாக இருக்கு. அப்போ நாம் அந்த ஒரு சம்பவத்தில் எதை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுதல் சால சிறந்தது. ஏன்னா மோசே சில தருணங்களில் இயேசு கிறிஸ்துவ அடையாளப்படுத்துவார். இன்னும் கண்மலையை அடிக்கக்கூடிய காரியத்தில் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ, கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே சிலுவையில் முதலாம் வருகையில் வந்திருந்த கர்த்தரை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை அடையாளப்படுத்துகிறார். அதே மோசே அங்கே பேசி 2ஆம் முறை கண்மலையை அடிக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் 2ஆம் மரணத்தை அவர் அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மோசே தான், ஆனால் 3 இடங்களில் வேறு வேறாக இருக்கிறார். அப்பேற்பட்டதான விதத்தில் நிழல் பொருள் நிச்சயமாக பொருளை போன்றே, நிஜத்தை போன்றே அங்கே நிழல் முழுவதுமாக பொருந்தி வராது என்பதை நாம் நிதானிக்கணும் சகோதர சகோதரிகளே. இன்னும் அநேக உதாரணங்கள் இருக்கு. ஒரு உதாரணம் பார்த்து பாடத்தை அடுத்த கட்டத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். பஸ்கா ஆடு எப்போ அடிக்கப்படுது? நீசான் மாதம் 14ஆம் தேதி முதலாவது அந்தி சாயும் அந்த ஒரு 6 மணிக்கு மேலாக அந்த அடிக்கப்பட்ட ஆடு அந்த நைட்டுக்குள்ளாரையே ரத்தம் பூசப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மீட்பை வருவிக்கக்கூடியதாக இருந்தது. இது பொருளான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது, நீசான் 14 முந்தைய ராத்திரியில் அவர் என்ன பண்ணுறாருங்க? பஸ்காவை நிறைவேற்றி ராபோஜனத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்து நீசான் 14 பகலில் தான் அவர் என்ன ஆகிறார் நாம் பார்க்கும் பொழுது,
அவர் 3 மணி அளவில் தன்னுடைய ஜீவனை தேவன் கரங்களில் ஒப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ இப்பேற்பட்டதான இந்த விதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை இயேசு கிறிஸ்து நிழலை போல நிஜத்துலையும் அப்படியே பர்ஃபெக்டான நேரத்தை கடைபிடிச்சிட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நிழல் எந்த நாளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்பதை மாத்திரம் எடுத்துக்கொள்வது தேவனுடைய பிள்ளைகளில் விசேஷித்த விதமாக இந்த நிழல் பொருளில் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, நாள் சரியாக வருதா? வருது. ஒருவேளை நேரமும் சரியாக வருது அப்படிங்கிற கண்ணோக்கம் ஒருவேளை கடந்து போனது என்றால் நிச்சயமாக நமக்கு என்ன மாதிரியான ஒரு கண்ணோக்கம் கடந்து போயிடும்னா, அப்போ பஸ்காவாகிய கிறிஸ்து நீசான் 15 தான் பலியாக்கப்பட்டார் என்கின்ற கண்ணோக்கம் கடந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நிழல் பொருள் எடுக்கும் பொழுது மிகவும் இந்த காரியங்கள் மீது சரியான பார்வை வேண்டும் என்பதை நாம் இங்கே வைத்து நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து போகிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த வனாந்தர பிரயாணம் எப்படி மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நிழலாக இருந்ததோ, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு பரமக்கானானை நோக்கி அந்த பிரயாணத்தில் மாபெரும் ஒரு நிஜமாக பொருளாக அது அமையக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அப்போ இதனுடைய கண்ணோக்கத்திலிருந்து அடுத்த கட்டமாக இந்த வனாந்திர பிரயாணம் எங்கே துவங்கக்கூடியதாக இருக்குது? வனாந்திர பிரயாணம் என்பது எங்கே துவங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு ஒருவேளை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்ம என்ன சொல்லுவாங்க? வனாந்திர பிரயாணம் எங்கே துவங்குச்சுங்க? பெரும்பாலான காரியங்கள் இந்த வனாந்திர பிரயாணம் எங்கே துவங்குச்சுன்னா எகிப்தின் நாட்டில் ராம்சேஸ் அங்கேருந்து துவங்குச்சு. இப்போ கேள்வி சற்று மாற்றி கேட்கப்படுகிறது. என்னென்னா, இங்கே வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்ட அந்த தேசத்தை நோக்கிய பிரயாணம் எப்போ துவங்குச்சு? அப்போ நம்ம இந்த ஒரு பிரயாணம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாம் யாத்திராகமம் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பார்க்குறோம். கொஞ்சம் நாம் எங்கேயும் நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயார் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். அப்போ இந்த வசன பகுதி எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா, ஆரான் அவருடைய ஜென்ம பூமினா என்னென்னா பூர்வீகம். அந்த பூர்வீகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கல்தேயர் பட்டணம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த கல்தேயர் பட்டணம், அதாவது இந்த ஆரான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆரான் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேராகுனுடைய குமாரன். நீங்கள் இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய செகண்ட் ஆஃப் நம்ம ஃபுல்லாக படித்து பார்த்தோன்னா தேராகுனுடைய வம்ச வரலாறு இருக்கும். அந்த தேராகுனுடைய வம்ச வரலாறில் ஆபிராமோட கூட பிறந்தவர் யாருன்னு பார்க்குறப்ப இந்த ஆரான். இந்த ஆரான் அந்த வசன பகுதிகளின் மூலமாக நமக்கு காண்பிக்கப்படுது. தேராகுவினுடைய ஜென்ம பூமி எது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்த கல்தேயர் தேசம். இந்த கல்தேயர் தேசத்தை குறித்து நம்ம மேலும் நாம் பார்க்கும் பொழுது விசேஷித்த விதமாக எந்த ஊர் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கும் பொழுது கல்தேயர் தேசத்தில் எந்த ஊரில் அவருங்க இருந்தாங்க அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது வசனம் வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமனுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது தேராகு இந்த ஊர் அப்படிங்கிற அந்த பட்டணத்தில் இருந்து ஆரான் அப்படிங்கிற ஒரு பட்டணம் வரைக்கும் அவர் வந்ததாக வசன பகுதியில் வாசிக்கிறோம். இதை நாம் வேதாகமத்தில் கடைசி பக்கங்களில் திருப்பி பார்க்கும் பொழுது அங்கே அந்த வனாந்தர பிரயாணத்திற்குண்டான அந்த மேப் இருக்கும். ஒருவேளை வீடுகளில் கூகுளில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பில் அந்த ஊர் அப்படிங்கிற பட்டணம் எங்கே இருக்குன்னா பாபிலோன் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது
பாபிலோன் தேசம் இருப்பதற்கு பக்கத்தில் தான் இந்த ஊர் அப்படிங்கிற பட்டணம் இருக்குது. இந்த ஊர் அப்படிங்கிற பட்டணத்தில் இருந்து அந்த ஊர் அப்படிங்கிற பட்டணம் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாபெரும் தேசம், கல்தேயர் பட்டணம்னு சொல்லுது வேத வசனங்களில். இன்னும் அந்த மேப் ஹிஸ்டாரிக்கலில் போய் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு மாபெரும் ஒரு தேசமாக, இப்போ எப்படி சொல்லணும்னா இந்தியா அப்படின்னு சொல்கிறது போல் அந்த காலப்பகுதியில் ஒரு மாபெரும் ஒரு தொடர்ச்சியான பகுதி. அங்கே என்ன பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னா மெசபத்தோமியா. மெசபத்தோமியா அப்படிங்கிற மாபெரும் பறந்து விரிந்த அந்த ஒரு தேசத்தில் கல்தேயர் பட்டணமாகிய ஊர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் யார் வாழ்ந்திருக்கிறாங்க? ஜென்ம பூமியாக பூர்வீகமாக யார் வச்சிருந்திருக்கிறாங்க? தேராகு அவர் ஜீவித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அங்கே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர்கள் மெய்தேவ வணக்கத்திற்குள்ளாக இருந்தாங்களான்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா வசனங்கள் வாசிக்கலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஒரு விக்கிரக வணக்கத்திற்குள்ளாக தான் இருந்திருக்கிறாங்க. எது வரைக்கும்னா ஊர் அப்படிங்கிற பட்டணத்தில் இருந்த வரைக்கும். அப்போ நம்ம ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வசன பகுதிகளை மீண்டுமாக கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 11:31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அப்போ இந்த வசன பகுதிகள் நாம் வாசிக்கும் பொழுது கொஞ்சம் ஒருவேளை இந்த வசனத்தை முதலாக வாசிக்கிறவங்களுக்கு என்ன தோணுங்க? தேராகு தான் முதல்ல ஆபிரகாமையும் மற்ற எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கே பண்ணியிருக்கிறாரு? இந்த ஒரு பிரயாணத்தை துவங்கி இருக்கிறாரு. ஊர் அப்படிங்கிற பட்டணத்தில் இவர் தான் முதல்ல துவங்கி இருக்கிறார் என்பது போன்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கும். ஆனால் இதுக்கான சரியான பதில் எங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:2. அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அந்த தொடர்ந்து வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நீ விட்டுட்டு என்கிட்ட வா அப்படிங்கிற ஒரு மாபெரும் அழைப்பை சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் மெசபத்தோமியா நாட்டில் ஊர் அப்படிங்கிற பட்டணத்தில் ஆபிரகாமோடு அவர் பேசியிருக்கிறாரு. அவர் ஆபிரகாமிட்ட பேசினது நிமித்தமாகத்தான், அப்பா நான் இந்த மாதிரி இந்த தேசத்தை நம்ம இனத்தை தகப்பன் வீட்டை நான் விட்டுட்டு என்னை கூப்பிடுறாங்க, நான் போகணும், எனக்கு காண்பிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி நான் போகணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை நோக்கி என்னை விருத்தி அடைய செய்ய போகிறேங்கிற ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்குது என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு அழைப்பை ஆபிரகாம் தனது தகப்பனிடத்தில் கூறும் பொழுது இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா கூட்டிட்டு ஆரான் வரைக்கும் வரார். அப்போ ஆபிரகாமிற்கு முதலாக அழைப்பு எங்கே கிடைத்திருக்குன்னா மெசபத்தோமியாவில் கல்தேயர் பட்டணமாகிய ஊர் அப்படிங்கிற ஊரில் அவருக்கு ஒரு அழைப்பு. அந்த ஒரு அழைப்பில் தன்னுடைய சொந்த தேசம் தனது இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆனால் தகப்பனை மட்டும் கூட என்ன பண்ணிட்டாரு, கூடவே கூட்டிட்டு அவருடைய மனைவி எல்லாரையும் கூட்டிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆரான் அப்படிங்கிற இடத்திற்கு வரார். இப்போ இந்த ஆரானில் இருக்கக்கூடிய தருணத்தில் என்ன நடக்கக்கூடியதாக இருக்குன்னா,
ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆரானிலே தேராகு மரிச்சர்றார். இப்போ மீண்டுமா என்ன ஆகுது? கர்த்தராகிய தேவன் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் முறையாக ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்குறார். வாப்பா, நான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வா. உன்னை நான் விருத்தி அடையிறேன், வா. உன்னை சபிக்கிறவங்கள நான் சபிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிக்கிறேன், நான் சொல்கிற தேசத்துக்கு வா அப்படின்ட்டு அங்கே ஆபிரகாமை தேவன் 2ஆம் முறை அழைக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பிரயாணம் எப்படி துவங்குச்சுன்னா, ஊர் அப்படிங்கிற பட்டணத்தில் மெசபத்தோமியாவில் கல்தேர் பட்டணத்திலிருந்து முதல் அழைப்பை பெற்ற ஆபிரகாம் தன் தகப்பனோடு ஆரான் வரைக்கும் வராரு. ஆரானில் மரித்து போகிறாரு. ஆரானில் தேராக மரித்து போயிடுறாரு. அங்கே ஆரானில் தேராக மரித்த பின்பதாக கர்த்தர் மீண்டுமாக ஆபிரகாமை அழைக்கிறாரு. ஆபிரகாமை அழைக்கிறது நிமித்தமாக ஆபிரகாம் ஆரானிலிருந்து கானானுக்கு கடந்து போகிறாரு. அந்த கானானில் ஒரு பகுதி முதலாவது வந்தடைகிறார். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 12:6. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். அப்போ நம்ம பார்க்குறோம் மோரே அப்படிங்கிற ஒரு இடம். இந்த மோரே அப்படிங்கிற இடத்திற்கு அவர் வராரு. வந்துட்டு அங்கே இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த இடத்த பார்த்துட்டு, சரிப்பா, இந்த இடம் நீ பார்த்துக்கோ, அடுத்தது நீ சுற்றி எங்கெங்கெல்லாம் பார்க்குறியோ இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு தரப்போகிறேன். 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பார்த்தீங்களா, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுறார். ஏன்? அப்போ தேவன் இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே நிறைவேற்றுபவராக இருக்கிறார். சில சூழ்நிலைகள் கடந்து போகுது. ஆபிரகாம் எங்கே போகிறார்? எகிப்துக்கு போகிறாரு. எகிப்துக்கு போயிட்டு மீண்டுமாக என்ன ஆகுது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அவர் மீண்டுமாக தேவனால் உணர்த்தப்பட்டவராக கானானுக்கு இதே மோரேக்கு வராரு. மோரேக்கு வந்துட்டு இங்கேயே இருக்கிறாரானா? கண்டிப்பாக இல்லை. இங்கே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டணத்திற்குள்ளாகவே சுற்றி திரியக்கூடியவராக அவர் அநேக சம்பவங்கள் அங்கே ஆதியாகமத்தினுடைய பதிவுகளில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவர் இந்த ஆதியாகமத்தினுடைய பதிவுகளில் ஆபிரகாம் நாம் நினைத்த பிரகாரமாக ஒரு நாடோடியாக ஒரு அற்ப ஜீவியாக இருந்தாரானா? கண்டிப்பாக இல்லை. தேவன் இவரை அநேக காரியங்களில் ஆசீர்வதித்து பலப்படுத்தக்கூடியவராக இருந்தார். செல்வத்திலையும் செல்வாக்கிலையும் அநேக தருணங்களில் தேவன் இவரை உயர்த்தி வைக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகங்களில் நீங்கள் 23ஆம் அதிகாரத்தில் சாராளினுடைய மரணம் மற்றும் சாராளினுடைய அடக்க காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த தேசத்தார் தங்களுடைய இடத்தை இலவசமாக கொடுக்க முன் வராங்க. அப்பேற்பட்ட செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். ஆனால் இல்லை, நான் காசு கொடுத்து தான் வாங்குவேன்ட்டு காசு கொடுத்து வாங்குறார். அது மாத்திரமில்லை, அவருடைய லோத்தினுடைய ஒரு சிறை தண்டனையினுடைய காரியத்தில், புறஜாதியாரின் மூலமாக சிறைப்பட்டு போகக்கூடிய காரியத்தில் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த வீட்டில் பிறந்த வேலைக்காரர்களின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட 318 பேரை கொண்டு ஒரு ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி அங்கே சிறைப்பட்டு போனவங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வரார். அப்பேற்பட்டதான ஒரு சின்ன ஆர்மியே அவர் வீட்டில் இருந்திருக்குது. செல்வத்திலும் செல்வாக்கிலும் சகல காரியங்களிலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாபெரும் ஒரு முற்பிதா இந்த ஆபிராம். பின்னாட்டில் ஆபிரகாம் என்று தேவனால் பெயர் மாற்றம் ஆகிறாரு. இப்பேற்பட்ட விதத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக ஈசாக்கு அவருக்கு கிடைக்கப்பெறுது. ஈசாக்கு பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் அந்த சோதனை, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சோதனையினுடைய காட்சிகள் இருக்குது. அந்த 22ஆம் காரியத்தில் 16லிருந்து 18 வரையிலான வசன பகுதிகளில் பார்க்கும் பொழுது, நீ உன் புத்திரன் என்றும் உன்னுடைய ஏகசுதன் என்றும் உன் நேசகுமாரன் என்றும் பாராமல் நீ எனக்காக பலி கொடுக்க வந்த பத்தியா, அதனால் நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போலவும்
பூமியின் கடற்கரை மணலத்தில் போலவும் உன்னை பெருகவே பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததிக்குள் பூமியினுடைய சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க என்கின்ற மாபெரும் ஆசீர்வாதங்களினுடைய தொடர்ச்சியாக ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக அவர் ஜீவித்தார் என்பதை ஆதியாகமத்தினுடைய பதிவுகளை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அவருடைய காலங்கள் கானானில் கடந்து போகுது. அடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளை ஈசாக்கு பிறக்கிறாரு. ஈசாக்கு அந்த கானான் தேசத்திலேயே சுற்றி திரிகிறார். அவருடைய பிள்ளை ஏசா யாக்கோபு. யாக்கோபு அவருடைய தப்பிதற்காக அவர் மாமன் வீட்டிற்கு சென்றாலும் அவர் எங்கே தான் பெரும்பாலுடைய ஜீவியம் இருந்ததுன்னா யாக்கோபு கானான் தேசத்திலேயே தான் இருந்தார். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 37:1. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். அதாவது யாக்கோபனுடைய தகப்பன் யாருங்க? ஈசாக். யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு எந்த தேசத்தில் இருந்தாரோ அதே தேசத்தில் தான் இந்த யாக்கோபும் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஈசாக்கும் யாக்கோபும் அந்த கானான் தேசத்திலேயே தான் ஜீவிக்கிறாங்க. ஈசாக்கு அதே தேசத்தில் தான் மரிக்கிறாரு, அங்கே தான் அடக்கம் பண்ணவும் படுறார். ஆனால் யாக்கோபனுடைய வம்ச வரலாறு நமக்கு நிச்சயமாக தெரியும். மொத்தம் எத்தனை பிள்ளைகள்ங்க? பிள்ளைகள் அப்படின்னு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் வருவாங்கன்னா 13 பிள்ளைகள் வராங்க. ஏன்னா அதில் ஒன்று யார் அப்படின்னு பார்க்குறப்ப தீனாள், பெண் பிள்ளை. ஆனால் ஆண் குமாரர்களுடைய லிஸ்ட் நாம் பார்க்குறப்ப 12 பேர். அந்த 12 பேரில் யாக்கோபு மிகவும் பிரியம் வைத்தது யார் மீது அப்படின்னு பார்க்குறப்ப யோசேப்பு மற்றும் பென்யமீன், இந்த 2 பிள்ளைகள் மீது. யோசேப்பு அவருடைய சகோதரர்களின் மூலமாக மீதியானியருக்கு, அதாவது இஸ்மேலேருக்கு என்ன பண்ணப்படுறார் அப்படின்னா விற்று போடப்படுறாரு. அந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப போர்த்திபார் அப்படிங்கிற எகிப்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு விற்று போடுறாரு. போர்த்திபாரனுடைய வீட்டில் யோசேப்பு இருக்கிறார். அதனுடைய சம்பவங்கள் தெரியும். சில செய்யாத தவறுக்காக சிறை தண்டனை ஏற்கிறாரு. சிறைச்சாலையில் ஒரு கட்டத்தில் சிறைச்சாலையினுடைய பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்படுது. ஒரு கட்டத்தில் பார்வோனுக்கு அடுத்த நிலைமை ஆகிறாரு. பின் நாட்களில் அந்த பஞ்சத்தின் மத்தியில் தன்னுடைய சகோதரன், தகப்பன் எல்லாரையும் அப்படியே தூக்கி கூட்டிட்டு வந்து எகிப்தில் பத்திரமா வச்சுக்கிட்டார். யாக்கோபு மற்றும் யோசேப்பு அவருடைய இறுதி காலகட்டங்களில் அவங்களுடைய வார்த்தைகள் எதுவாக தான் இருந்தது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 47 அதிகாரம் 28 31 வரையிலான வசன பகுதிகள். யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு. அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்குறோம். யாக்கோபனுடைய மரணத்தினுடைய தருவாய் அவர் உணர்ந்தவராக அவருடைய செல்ல மகனாகிய யோசேப்பை அழைச்சு தொடை மேலே கை வைக்க சொல்கிறார். அப்போ அந்த தொடையின் கீழாக வைக்கக்கூடிய காரியம் எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இது நிச்சயமாக பண்ணி கொடுப்பா, இதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு நிச்சயத்திற்காக அந்த தொடையின் கீழ் கையை வைக்க சொல்கிறாரு. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. ஒரு மாபெரும் ஒரு காரியம் சொல்கிறாரு. அவர் கானான் தேசத்தில் இருந்து பஞ்சத்திற்காக அவர் எகிப்தில் வந்திருந்தாலும், அங்கே ஒரு 17 வருடங்கள் அவருடைய ஜீவியம் கடந்து போயிருந்தாலும், மரணத்திற்கு பின்பதாக அவருடைய உடல் எங்கே அடக்கம் பண்ணப்படணும் என்று அவர் விருப்பம் கொண்டவராக இருந்தார்னா எகிப்தில் அடக்கம் பண்ணிடாது. நான் என் பிதாக்களோடே படுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனும்
அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அப்போ இந்த வசன பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரேல் அடையாளப்படுத்துறது யாக்கோபு, தேவனுடைய ஆசீர்வாதமான பெயர் மாற்றம் அடைஞ்சது இஸ்ரேல். அப்போ யாக்கோபு சத்தியம் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் மரிக்கிறாரு. மரிக்கும் போதும் கூட தெளிவான ஒரு சிந்தனை, எனது உடல் கானான் தேசத்தில், எனது தகப்பன்மார்கள் மரித்த அந்த ஒரு தேசத்தில் என்னையும் அடக்கம் பண்ணணும். இதே காரியத்தை யோசேப்பு என்ன பண்ணுகிறார் அப்படிங்கிறத ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 24 26 வரையிலான வசன பகுதியில் வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24 26 வரை. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி, யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிட்டு வித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். நாம் பின்னாட்களில் அதனுடைய வசன பகுதிகளை பார்க்கும் பொழுது, மோசே அந்த கானானை நோக்கிய பிரயாணத்தில் போகும் பொழுது இந்த பெட்டியையும் பத்திரமா எடுத்துகிட்டு போவாருங்க. அப்போ அவர்கள் எங்கே கடந்து போயிருந்தாலும் சரி, முற்பிதாக்களினுடைய எண்ணம், அவருடைய ஜீவியத்தினுடைய கடைசி எலும்புகள் கூட தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஒரு கானான் தேசத்தில் அடக்கம் பண்ணப்படணும் என்கின்ற சொல்லத்தக்கதாக அவர்களுடைய சிந்தை, செயல்பாடு, விருப்பம் யாவும் அந்த கானான் 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 இதை நோக்கியே அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சகோதர சகோதரிகளே, அப்பேற்பட்ட விதத்தில் அங்கே எகிப்தில் அவர்கள் ஜீவித்திருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள். ஒரு காலப்பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பழுகி பெருகி விஸ்திராபமாகறாங்க. இதை குறித்துதான வசன பகுதிகள் யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்குது. பின்னாட்களில் என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்ப, யோசேப்பை அறியாத பார்வோன் வரும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக அவன் கூட்டி செல்லக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை கூட நம்ம வேத வாக்கியங்களில் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு இன்ட்ரொடக்ஷனாக தான் இந்த காரியங்கள் நாம் பார்க்குறோம். அப்போ நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனம் பட்டு இருப்பதற்கான முழு காரணம் யாருங்க? வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-5 வரையிலான வசன பகுதிகள். எகிப்துக்கு போன இஸ்ரேலுடைய குமாரரின் நாமங்களாவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். அப்போ இந்த வசனத்தில் யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் சிஸ்டர் யாருடைய பேரெல்லாம் வாச்சாங்களோ அவங்க தான் அடிமைத்தனத்திற்கான காரணம். தேவனா, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களா, இல்லை எத்தனை காரணங்கள் சொன்னாலும் நம்ம யாரை தான் காரணம் சொல்ல முடியும்னா, வாக்களிக்கப்பட்ட தேசத்தை விட்டுட்டு இந்த தேசத்துக்கு போகிறாங்க. பஞ்சம் முடிஞ்சோன்னே திருப்பி என்ன ஆயிருந்திருக்கணும் இவங்க, இது எங்கள் தேசம் இல்லைப்பா, எங்களுடைய தாத்தா முற்பிதா ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசம் கொடுத்துருக்கிறாரு. அந்த தேசம்தான் எங்கள் தேசம், இது ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி பிளேஸ் அப்படின்ட்டு அவங்க என்ன ஆயிருக்கணும், ரிட்டன் ஆயிருக்கணும். ரிட்டன் ஆனாங்களா? இல்லை. அதனுடைய விளைவு தான் இங்கே என்னாக்கப்படுகிறது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய பிள்ளைகள் எகிப்தில் அடிமையாக கடந்து செல்வதற்கு
ஒரு மாபெரும் ஒரு காரியமாக, மாபெரும் ஒரு காரணமாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இப்பேற்பட்டதான விதத்தில் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திற்குள்ளாக கடந்து போகிறாங்க. இதை தொடர்ந்ததான காரியங்கள், அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனம் பண்ணப்பட்ட காரியங்கள் மற்றும் அதனுடைய யாத்ராமத்தினுடைய ஒவ்வொரு வசன பகுதிகளை வரும் காலங்களில் தேவனுக்கு சித்தமான வகையில் நாமும் உயிரோடு இருந்தால் பார்க்க தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி இடைக்கட்டுவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.